வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலான்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றது தான். நம்ம வந்து எப்பவுமே இண்டெக்ஸ் வச்சு மட்டும் தான் அனலைஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ்ல ஃபியூச்சர் சார்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்ப்போம். ஓகேவா? சரி வாங்க நிஃப்டியோடத இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. லெட்ஸ் see பாருங்களேன். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியாக்குள்ளேயே ஓப்பன் ஆன உடனே தெரிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு சாப்பி மார்க்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்றது. சாப்பி மார்க்கெட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, அதாவது ஒரு சைட் வேஸ் மார்க்கெட்டாக தான் இன்னைக்கு இருக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எந்த ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டு டே வந்து இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது கிடையாது நாம. ஸோ அந்த ஒரு புரிதல் தான் நமக்கு வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே இன்னைக்கு ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங் ஆக்டிவிட்டி தான் நடந்துச்சு. சேம் டைம் பாருங்க, ஒரு ரெஸ்பான்சிவ் பையர்ஸாக வந்தாங்க. மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேயே முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய மூவ் இல்லை. சேம் டே ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு இன்சைட் பாராகவே ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்னா, ஏன்னா ரொம்ப நாளாவே பாருங்க 1, 2, 3ல ஒரு ட்ரெண்ட் டேவா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு சைட் வேஸ் மார்க்கெட் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஃபர்தரா மார்க்கெட் வந்து இந்த இடத்த பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த ஏரியா வந்து பேலன்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அதாவது நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் அப் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த அக்டோபர் 7த்தோட ஹையை ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும் பைக்கு. இந்த ஏரியா வரைக்கும் செகண்ட் டார்கெட், அதாவது இந்த சிங்கிள் பிரின்ஸ் இருக்கு பாருங்க, இது செகண்ட், இது தேர்டு, இப்படி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் சைடுக்கு இந்த 3 டார்கெட்டும் இருக்கு. இல்லை ஒருவேளை டவுன் ஆகுது இன்னும் ஃபர்தரா அப்படின்னா, ஃபர்தரா டவுன் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்க நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ இந்த 24,750 தான் செல்லுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியில் இவ்வளோ தான் நம்மளோட டார்கெட். ஓகேவா? சரி வாங்க பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதையும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிலையும் பெருசான எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சேம் இன்சைட் பார். ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது இன்சைட் பார் தான், ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங் தான் நடந்துச்சு. அவங்களால இந்த ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட தான் வர முடிஞ்சுது. அதை கட் பண்ணி கூட மேலே போக முடியல. இன்றைக்குமே ஒரு பெரிய மூவ் கிடையாது. சைட்வேஸ் மார்க்கெட் தான் பேங்க் நிஃப்டிலையும். ஸோ நாளைக்கு இதுக்கப்புறம் பை ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் டே அதாவது 7த்தோட ஹை ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு அடுத்த நாள்னு கண்டினியூஸாக 1, 2, 3 இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவல்ஸ் தான் வந்து அப் சைடுக்கான டார்கெட்ஸாக இருக்கும். இதுக்கப்புறம் டவுன் ஆகுது அப்படின்னா, ரொம்பவே ஒரு ட்ரெண்டே முடிஞ்சு போச்சு. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 நாளாக சரியான ட்ரெண்டு. ஸோ இன்னைக்கு அதனால தான் ஒரு சாப்பி மார்க்கெட்டாக இருக்குது, சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ நாளைக்கும் கூட சைட்வேஸாகவே நடக்கலாம் இந்த ஏரியாலேயே. ஸோ ஒருவேளை டவுன் ஆகுதுன்னா, ஸோ இந்த ஸ்விங்கை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செல்லிங்க்கு. ஸோ ஃபர்தராக சொன்ன மாதிரி தான் அப்புக்கு 1, 2, 3 டார்கெட் இந்த லெவலில் டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி நிஃப்டியில் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி டே கூட. ஸோ யாரெல்லாம் எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்களோ, இன்றைக்கெலாம் ஒரு செல் பண்ணியிருந்தீங்களோ, இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்ஸ் பி. ஓகேவா? ஸோ ஃபின் நிஃப்டிலையும் சேம் அந்த பேங்க் நிஃப்டி மாதிரியே தான். அந்த 7th, 4th,
தேர்டு இப்படி ஒன் பை ஒன் ஒரு டார்கெட்டாக அது இந்த ஜூனை வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 24,450 இந்த ஜூன் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் பைக்கு, இது செகண்டு, இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சேம் டைம் இந்த சிங்கிள் பிரிண்ட் கிட்ட மார்க்கெட் வரும்போதும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ணாங்கன்னா ஓகே, பட் கிளியர் பண்ணலை அப்படின்னா இங்கே ரிஜெக்ட் எடுத்துச்சுனாலும் ரிவர்சல் ஆகும் மார்க்கெட். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் 4-5 நாளாகவே சூப்பராக கிடச்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட் கான்செப்ட் வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் வந்து கிடைக்கும். வேறு எதுலேயுமே எந்த ஒரு டூல்லையுமே பார்க்க முடியாது இந்த லெவல்ஸை. ஸோ நான் சிங்கிள் பிரிண்ட்ஸ் கான்செப்ட்னா என்னன்றதை பற்றி ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருப்பேன். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள், தெரியும். லேர்னிங் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். யாருக்காவது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான வீடியோஸையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்குறது அப்படின்ற வீடியோஸும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் உங்கள் கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் இண்டிகேட்டரோ இல்லை எந்த ஒரு சிஸ்டம், அதாவது ட்ரேடிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கான கொஷினுக்கு எந்த ஒரு ஆன்சருமே இல்லாமல் ஒரு பை அண்ட் செல் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதை கட் பண்ணால் பை, இதை கட் பண்ணால் செல் அப்படின்ற கான்செப்ட் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி டேவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நோ மோர் ட்ரெண்ட் டே. இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு பேலன்ஸ்டு டேவாக தான் இருந்துச்சு. மார்க்கெட் எல்லாமே ஒரு இன்சைட் டேவாக தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு நாள் எப்படி இருக்குன்றதையும். ஏன்னா 2-3 டேஸாகவே நல்ல ஒரு ட்ரெண்ட் டேவாக இருந்ததால் இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸ்லையுமே இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எனிவே கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது மார்க்கெட் ப்ரொஃபைலில் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவேஷன்ஸாக இன்னும் மேக் பண்ண எனக்கு வீடியோஸ் மேக் பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.